வணக்கம். மற்றொரு பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். நாளை தினம் உழவர் திருநாளாம் தை திருநாள் மலர்கின்றது. அந்த வகையிலே இன்று போகி பண்டிகையை உலகளாவிய மக்களுடன் இணைந்து இலங்கை வாழ் இந்துக்களும் கொண்டாடுகின்றனர். அனைவருக்குமே முன்கூட்டியே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் மிகவும் வெற்றிகரமான ஒரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்றும் செய்தி அறையிலிருந்து எம்முடன் இணைந்து கொள்கின்றார் ரியாஸ் ஹாரிஸ். வணக்கம் ரியாஸ். வணக்கம் ஜெகன். வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே. இன்றைய தினம் தமிழ் பத்திரிகைகள் அதே போன்று சிங்கள பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்த இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக இன்றைய தினம் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற பத்திரிகைகளில் வீரகேசரி பத்திரிகையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என நினைக்கின்றோம். அந்த வகையில் வீரகேசரியின் இன்றைய முக்கிய செய்தியாக மேல் மற்றும் தென் மாகாண சபைகள் கலைப்பு, ஆளுநர்கள் இருவரும் கையொப்பம், தேர்தலில் களமிறங்குவது தொடர்பில் கட்சிகள் ஆராய்வு என்ற செய்தி வந்திருக்கின்றது. அந்த வகையில் நேற்றைய தினம் இந்த 2 மாகாண சபைகளும் ரியாஸ் கலைக்கப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது மீண்டும் நாட்டில் தேர்தல் திருவிழா ஆரம்பமாகி இருக்கின்றது. மீண்டும் நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். அதே போன்று இது ஒரு வார காலத்துக்குள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான திகதி அறிவிக்கப்படும். தற்பொழுது கட்சிகளை பொறுத்த மட்டில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கட்சிகள் சேர்ந்து போட்டியிடுவதா அல்லது தனித்து போட்டியிடுவதா என்ற பல்வேறு பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மீண்டும் ஒரு தேர்தல் களத்திலே ஆனால் ரியாஸ் தற்பொழுது வீதிகளில் செல்லும் பொழுது தேர்தல் திகதி அறிவிக்கும் முன்னரே சிலர் தமது சுவரொட்டிகளை வீதிகளில் ஒட்டியிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே மும்முரமாக அனைத்து கட்சிகளும் இந்த தேர்தலுக்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டுள்ளதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த செய்தியை பார்க்கலாம். உண்மை வெளிவரும் என்பதாலேயே அச்சம், கூட்டமைப்பு ஜேவிபி மீது அமைச்சர் பசில் குற்றச்சாட்டு. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் நம்பகத்தன்மையை சீர்குலைக்கும் முயற்சியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மக்கள் விடுதலை முன்னணியும் சில அரசு சார்பற்ற நிறுவனங்களும் ஈடுபட்டு வருவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சருமான பசில் ராஜபக்ச தெரிவித்தார் என்ற இந்த செய்தி வந்திருக்கின்றது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்ற இழப்பீடுகள் தொடர்பில் ஆராய்கின்ற அறிக்கை தொடர்பில் தான் பசில் ராஜபக்ச அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அடிக்கடி கூறி வந்த விடயம் என்னவென்றால் இந்த அறிக்கை நம்பகத்தன்மை இல்லை என்று கூறி வந்தது. ஆனால் அமைச்சர் கூறும் விடயம் என்னவென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிக அளவிலான மக்களை குறிப்பிடுகிறது. காணாமல் போன எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது, உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது என்று குறிப்பிடுகின்றது. ஆனால் அந்த இழப்பீடு தன்மையான உண்மையான தகவல்கள் வெளிவரும் என்பதனாலேயே இவர்கள் இவ்வாறு குற்றச்சாட்டுகளை சுமத்த வேண்டும். மக்களும் இது தொடர்பில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த கணக்கெடுப்பு தொடர்பில் அதிருப்தி வெளியிட்டிருந்தமை தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே நிகழ்ச்சிகளில் கூறியிருந்தோம். அந்த வகையில் பார்க்கலாம். இந்த தொகை மதிப்பு தற்பொழுது இந்த கணக்கெடுப்பின் முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. இதன் முதற்கட்ட அறிக்கை விரைவில் சமர்ப்பிக்கப்படவிருக்கின்றது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு அமையப் போகின்றது என நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்த செய்தி, இபிடிபி கூட்டணி சிறிடெலோ பத்மநாபா அணியின் தலைவர்கள் சந்தித்து பேச்சு. புதிய கூட்டணி குறித்து ஆராய்வு. 4 தமிழ் வடக்கில் இருக்கக்கூடிய 4 தமிழ் கட்சிகள் புதிய கூட்டணி ஒன்றை அமைப்பு தொடர்பில் தற்பொழுது கலந்தாலோசித்து வருவதாக இந்த செய்தி வந்திருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்காத 4 கட்சிகள், குறிப்பாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். இவர்கள் இணைந்து ஒரு கூட்டணி அமைப்பது என்பது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் தான் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இறுதி முடிவு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஒரு விடயம் ரியாஸ், கடந்த தேர்தல் முடிவுகளை நோக்கும் இடத்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அங்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு நன்கு தெரிய வந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த கூட்டணி எவ்வாறு தமது எதிர்கால நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போகின்றது என்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கின்றது. பார்க்கலாம் இந்த கூட்டணி முயற்சி வெற்றி அளிக்குமா என. வடக்கில் கரும்பு உற்பத்தி செய்கைக்காக காணிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள இதை சீனி கைத்தொழில் ஊக்குவிப்பு அமைச்சர் தெரிவித்ததாகத்தான் இந்த செய்தி வந்திருக்கின்றது. லக்ஷ்மண் செனவிரத்ன அவர்களின் கருத்து. அடுத்ததாக தமிழ் அரசியல் கைதிகளுடன் முதல்வர் விக்னேஸ்வரன் சந்திப்பு, அடிப்படை வசதிகள் குறித்தும் ஆதங்கம் என்ற செய்தி புகைப்படத்துடன் வந்திருக்கின்றது. வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் நேற்று மேகசின் மற்றும் வெளிக்கடை பெண்கள் சிறைச்சாலைக்கு சென்று கைதிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். குறிப்பாக அவர் அங்கிருக்கின்ற அனைத்து தமிழ் கைதிகளையும் சந்திப்பதற்கான அனுமதியை கோரிந்த பொழுதும் அவர் அதற்கு கிடைக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக 4 பெண்களையும் 27
ஆண் கைதிகளையும் சந்தித்து கலந்துரையாடியதாக இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. கடந்த காலங்களிலே ரியாஸ் பல்வேறு தமிழ் அரசியல் தலைவர்கள் இந்த கைதிகளை சந்திக்க செல்லும் போதெல்லாம் அவர்களுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் பதவியேற்றதன் பின்னர் முதல் தடவையாகத்தான் தற்பொழுது சிறைச்சாலைக்கு சென்று கைதிகளை சந்தித்திருக்கின்றார். அதேபோன்று பூசா சிறைச்சாலைக்கு செல்வதற்கான அனுமதி கோரப்பட்டிருந்த பொழுதும் இவருக்கு இந்த அனுமதி வழங்கப்படவில்லை என்று அறிய கிடைக்கின்றது. குறிப்பாக சிறைச்சாலைகள் அமைச்சர், சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் தற்பொழுது நாட்டில் இல்லை என்பதனால் அந்த அனுமதியை வழங்க முடியாது என்று பூசா சிறைச்சாலையின் அதிகாரிகள் தெரிவித்ததாகத்தான் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அடுத்த செய்தியை பார்க்கலாம். ஹிக்கடுவை பகுதியில் கிறிஸ்தவ பிரார்த்தனை கூடத்திற்குள் பௌத்த தேரர்கள் அத்துமீறல் ஆர்ப்பாட்டத்தை அடுத்து இரு கூடங்களும் இரு வாரங்கள் பூட்டு, போக்குவரத்தும் பாதிப்பு என இந்த செய்தி வந்திருக்கின்றது. கிறிஸ்தவ அதாவது ஹிக்கடுவை தலாக சந்தி என்ற பகுதியில் கிறிஸ்தவ ஆராதனை இடம்பெற்றுக் கொண்டிருந்த இடத்தை தான் பௌத்த தேரர்கள் நேற்று சென்று இந்த விடயத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இங்கு ஆராதனைகள் இடம்பெறக்கூடாது என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். இதன் காரணமாக அந்த வீதியிலான போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. தேரர்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வலிமையாக புனித பிரதேசங்களை அண்மித்த பகுதியில் தான் இத்தகைய முருகல் நிலைகள், எதிர்ப்புகள் வெளிவந்து வண்ணம் இருந்தன. ஹிக்கடுவையும் தற்பொழுது புனித பிரதேசமோ என்ற சந்தேகம் எழுகின்றது. அடுத்த செய்தியை பார்க்கலாம். யாழ் மன்னார் ஆயர்களை கைது செய்யுமாறு கோரி போர்க்கொடி தூக்குவது நாகரிகமற்ற செயல், திருமலை மட்டு சிலாபம் ஆயர்கள் கண்டனம் என இந்த செய்தி வந்திருக்கின்றது. அண்மையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அமெரிக்காவின் போர்க்குற்றங்கள் தொடர்பிலான விசேட பிரதிநிதிகளுக்கு இவர்கள் செவ்விகளை வழங்கியதாக வடக்கு நிலைமையை தற்பொழுது அவர்களுக்கு தெளிவூட்டியதன் காரணமாக அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சில பௌத்த தேரர்கள் குறிப்பிட்ட விடயங்களுக்கு கண்டனம் தெரிவித்த இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்று வீரகேசரி பத்திரிகையில் வந்த கேலி சித்திரம். இங்கு அதாவது ட்விட்டர் என ஒரு குண்டு வீசப்படுகிறது. வெளிவிவகார அமைச்சர் இங்கு இருக்கின்றார். அதே போன்று அமெரிக்காவின் போர்க்குற்ற விவகாரங்களை கையாளும் ஸ்டீவன் ஜே ராப் என நினைக்கலாம். அவரின் ஓவியமும் இங்கு வரையப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த குண்டு தற்பொழுது இவரால் எரியப்பட்டிருக்கின்றது. இதன் பாதிப்புகள் என்னவென்று மார்ச் மாதம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்கும் முதல்வரின் முயற்சி என வந்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த காலம் முழுவதும் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என பலராலும் கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தற்பொழுது முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கும் இந்த முயற்சி வெற்றி அளிக்குமா என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் தினகரன் பத்திரிகையை எடுத்துக் கொள்ளலாம். இன்று தினகரனின் வெளிவந்திருக்கும் முக்கிய செய்தி, 2003 தொடக்கம் 2008 ஆண்டு வரை ஈராக்கில் 160 கைதிகள் கொலை, 800 கைதிகள் சித்திரவதை, பிரிட்டிஷ் ராணுவ தளபதிக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு என்ற தலைப்பில் இந்த செய்தி வந்திருக்கின்றது. இரு பாதுகாப்பு அமைச்சர்களுக்கு எதிராகவும் சர்வதேச குற்றவியல் மன்றில் வழக்கு தாக்கல். அடுத்த செய்தியை பார்க்கலாம். இலங்கையில் இன்று புகைத்தல் எதிர்ப்பு தினமாக பிரகடனம் மிகவும் முக்கிய செய்தியாக இருக்கின்றது. தற்பொழுது இளம் சந்ததியினர் அதிக அளவில் இந்த புகைத்தல் பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பதால் தினமும் சுமார் 60 பேர் வரையில் உயிரிழப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் இலங்கையில் அதாவது போதைக்கு முற்றுப்புள்ளி என்ற திட்டம் நடைமுறைக்கு வந்திருந்தது. தற்பொழுது ஓரளவு வீதிகளில் புகைக்கும் எண்ணிக்கையில் தற்பொழுது குறைவு ஏற்பட்டிருக்கின்றது. இது ஒரு முக்கிய தினம். ஆகவே இது தொடர்பாக அனைவர் மத்தியிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு இன்றைய தினம் சுகாதார அமைச்சு பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருப்பதாக இந்த செய்தியில் வந்திருக்கின்றது. அடுத்ததாக முதலமைச்சர் ஜெயலலிதா எமது மீனவர்களையும் படகுகளையும் விடுவித்தால் நாமும் விடுவிக்க தயார். இது செய்தியாக அமைகின்றது. குறிப்பாக கடந்த காலங்களில் அதிகம் பேசப்பட்ட ஒரு விடயம், இலங்கை மீனவர்கள் இந்தியாவில் கைது செய்யப்படுகின்றார்கள். அதே போன்று இந்தியாவின் மீனவர்கள் இலங்கையில் கைது செய்யப்படுகின்றார்கள். கடல் எல்லையை மீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் போது இந்த நடவடிக்கை இடம்பெறுகின்றது. எனவே இந்தியாவில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற, தமிழகத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற மீனவர்களை விடுவித்தால் எமது இங்கே கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க தயார் என்றுதான் அமைச்சர்
சொல்கின்றார். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் அண்மையில் குறிப்பிட்டிருந்த விடயம், விரைவில் நாங்கள் இலங்கை மீனவர்களை விடுவிக்க இன்றைய தினத்திலிருந்து இலங்கையில் இருக்கும் இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் கூறியிருக்கின்றார். ஆனால் கடந்த முறை நாங்கள் ஒரு விடயத்தை கூற வேண்டும். இத்தகைய ஒரு புரிந்துணர்வு அடிப்படையிலே கைதிகளை பரிமாறிக்கொள்ளலாம் என இரண்டு தரப்பினரும் கூறியிருந்த பொழுதும் இலங்கை மீனவர்கள், இலங்கையில் இருந்த இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டாலும் அங்கிருந்து இலங்கை மீனவர்கள் எவரும் விடுதலை செய்யப்படவில்லை. ஆகவே தற்பொழுது அமைச்சர் கூறியிருக்கின்றார், இந்த கருத்துக்களில் நமக்கு நம்பிக்கை இல்லை, ஆகவே அவர்களை விடுவித்தால் நாங்கள் விடுவிக்க தயார் என தற்பொழுது அமைச்சர் கூறியிருக்கின்றார். அடுத்தது 65 மில்லியன் பெறுமதியான வெளிநாட்டு நாணயத்தாள்களுடன் சிசெல்ஸ் பெண் கைது. இது நேற்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஜனாதிபதியின் இஸ்ரேல் விஜயம் பலஸ்தீன பிரச்சனையை தீர்க்க உதவியாக அமையும் என ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் ஏற்கனவே தெரிவித்த செய்தியாக இருக்கின்றது. 179 இலங்கை மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை என தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் கூறிய கருத்து. தற்பொழுது இதுவரை காலமும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இரண்டு நாடுகளிலும் மீனவர்கள் இரண்டு நாடுகளிலும் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்த செய்தி, ஜெனீவாவில் 3வது பிரேரணை கொண்டு வரும் நோக்கம் புரியவில்லை. இப்படி கூறுபவர் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ். தமக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்த குற்றச்சாட்டுகள் பற்றிய ராஜதந்திரி ஸ்டீவன் ஜே ராப்பிக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் குறித்து கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் சம்பிரதாயத்திற்கு முரணாக செய்தியை வெளியிட்டிருப்பது குறித்து வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தமது அதிருப்தியை அமெரிக்க தூதரகத்துக்கு தெரிவித்துள்ளார் என இந்த செய்தி வந்திருக்கின்றது. இலங்கைக்கு எதிராக 2 முறை ஜெனீவாவில் பிரேரணை முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. 3வது தடவையும் ஏன் தான் இந்த பிரேரணை கொண்டு வரப்படுகின்றது என்ற கேள்வியை தான் பேராசிரியர் GL பீரிஸ் எழுப்பியிருக்கின்றார். குறிப்பாக அண்மையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட அந்த அமெரிக்காவின் பிரதிநிதியின் விஜயத்தின் பின்னர் அவர் அமெரிக்காவுக்கு சென்று அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக இலங்கையில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் தொடர்பில் அவர் நன்கு ஆராய்ந்திருக்கின்றார். பல்வேறு பகுதிகளுக்கு விஜயம் செய்து நிலைமைகளை கண்டறிந்திருக்கின்றார். இந்த நிலைமையில் இவருடைய விஜயம் எதிர்வரும் ஜெனீவாவில் இடம்பெறக்கூடிய மனித உரிமைகள் பேரவையில் அதிக தாக்கம் செலுத்தப் போகின்றது. குறிப்பாக நேற்று அமெரிக்க தூதரகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. இலங்கையில் சுயாதீன விசாரணைகள் அவசியம், நம்பகத்தன்மையான செயற்பாடுகள் அவசியம் என்று வலியுறுத்தியிருக்கின்றது. இந்த பின்னணியில் தான் வெளிவிவகார அமைச்சர் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். முக்கியமாக ரியாஸ் அண்மையில் அமெரிக்க தூதரகத்தின் உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் ஒரு புகைப்படம் வெளியாகியிருந்தது. புதுமாத்தலின் எடுக்கப்பட்டதாக கூறப்பட்ட புகைப்படம். இந்த புகைப்படம் தான் தற்பொழுது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கின்றது. இராணுவம் நடத்திய ஷெல் வீச்சில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் உயிரிழந்த இடம் என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தவை இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு ராஜதந்திர முருகல் நிலையை தற்பொழுது தோற்றுவித்திருக்கின்றது. அடுத்ததாக தினகரன் பத்திரிகையின் இன்றைய கேலி சித்திரம். இங்கே எதிர்க்கட்சி தலைவர் இருக்கின்றார். அவர் புலியின் வாளை பிடித்திருக்கின்றார். அதாவது சுந்தரி ஒரு மூலையிலிருந்து அதனை பார்த்து சிரிப்பதாக தெரிகிறது. தலைமைத்துவ சபை அமைத்ததன் மூலம் மீண்டும் ஒரு பிரச்சனைக்குள் எதிர்க்கட்சி தலைவர் சிக்கியிருப்பதாகத்தான் சுந்தரியின் கற்பனை வந்திருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் அடுத்த பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய தினம் நேற்றைய தினம் வெளிவந்த தமிழ் தந்தி பத்திரிகையும் தற்பொழுது கையில் கிடைத்திருக்கின்றது. நாட்டில் தற்பொழுது அதிகமானோர் விரும்பி வாசிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாக குறுகிய காலத்தில் பிரபல்யம் அடைந்திருக்கும் தமிழ் தந்தி பத்திரிகையின் நேற்றைய தினம் வெளிவந்த செய்திகளை பார்க்கலாம். இலங்கை அமெரிக்கா இடையே ராஜதந்திர முருகல் வலுப்பெறுகிறது. ஜெனீவா கூட்டத்தொடரில் நெருக்கடிகள் அதிகரிக்கும் அபாயம் என முக்கிய தலைப்புச் செய்தி வந்திருக்கின்றது. அடுத்ததாக இலங்கை பயங்கரவாத விளைவுகளை சந்திக்க நேரிடும். இதை கூறியிருப்பவர் முன்னாள் ராஜதந்திர அதிகாரி தயான் ஜெயதிலக்கு. அதே செய்தியுடன் இங்கு கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியும் வந்திருக்கின்றது. காணாமல் போனோர் முறைப்பாடுகள் தொடர்பிலான விசாரணைகள் கிளிநொச்சியில் அடுத்த வாரம் ஆரம்பம் என இந்த செய்தி வந்திருக்கின்றது. காணாமல் போனவர்களின் முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் வாய்மூல விசாரணை அமர்வுகள் அடுத்த வாரம் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நேற்று முன்தினம் அனைவராலும் வெகுவாக பேசப்பட்ட ஒரு செய்தி இது. 2 குழந்தைகளும் தாயும் லண்டனில் சடலங்களாக மீட்கப்பட்ட சம்பவம். இது ஒரு மிகவும் ஒரு பரிதாபகரமான சம்பவமாக பதியப்பட்டு இலங்கையை பிறப்பிடமாக கொண்டவர்கள் இவர்கள் ஒரு வருடத்திற்கு முன்னர் அங்கு சென்று வசிப்பிடத்தை தெரிவு செய்திருக்கின்றார்கள். தற்பொழுது இவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்படுவதாக இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மன்னார் மனித புதைக்குழி தொடர்பில் சர்வதேச விசாரணை உடன் வேண்டும் என்கிறார் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமான பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்கா.